60 வயசுக்கு மேல் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க படிக்கட்டுக்கு முன்னாடி நிக்கிறீங்க. ஏற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க முழங்கால் முடியலன்னு சொல்லுது. இப்போ படிக்கட்டு எவரெஸ்ட் மலை ஏறுற மாதிரி கஷ்டமா இருக்குல்ல? ஜர்னல் ஆஃப் ஏஜிங் ரிசர்ச் வெளியிட்ட ஒரு ஆய்வு முடிவு என்ன சொல்லுதுன்னா, படிக்கட்டு ஏறுறது கஷ்டமா இருக்கிறதுக்கு காரணம் அவங்க பலவீனம் இல்ல. அவங்க உடம்புல சில குறிப்பிட்ட தசை இயக்க முறைகள், மசில் பேட்டர்ன்ஸ் மறந்து போனதுதான்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்க உடம்பே மறந்து போன அந்த 5 அசைவுகளை ஞாபகப்படுத்தினாலே போதும். இந்த பயிற்சிகளை பார்க்கறதுக்கு முன்னாடி கமெண்ட்ல ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்க வயசு என்ன? இப்போலாம் எந்த வேலைய செய்ய உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு. 5வது பயிற்சி ஒற்றை கால் நிற்கும் பயிற்சி, சிங்கிள் லெக் ஸ்டாண்ட்ஸ். சுவருக்கு ஒரு அடி தூரம் தள்ளி நேராக நின்று இரு கால்களையும் சேர்த்து வைக்கவும். இரு கைகளையும் சுவரைத் தொடுமாறு வைக்கவும். உங்கள் உடல் நேராக நிமிர்ந்திருக்க வேண்டும். மெதுவாக தரையில் நிற்கும் ஒரு காலின் மீது, இங்கு வலது காலின் மீது முழுமையாக மாற்றவும். தூக்கிய முழங்காலை இடுப்பு உயரத்திற்கு அல்லது உங்களால் முடிந்த அளவிற்கு மடக்கி மேலே உயர்த்தவும். கால் விரல்கள் தரையை நோக்கி கீழ் நோக்கி இருக்கட்டும். இந்த தூக்கிய நிலையில் 5 முதல் 10 வினாடிகள் வரை நிற்க முயற்சிக்கவும். தரையில் நிற்கும் காலின் தசைகள் மற்றும் கணுக்கால் பகுதியில் ஏற்படும் அழுத்தத்தை உணர்வீர்கள். ஒவ்வொரு காலிலும் இந்தச் சுழற்சியை 3 முதல் 5 முறை செய்யவும். நீங்கள் 10 வினாடிகள் எளிதாக நின்றால் படிப்படியாக கால அளவை அதிகரிக்கவும். 15 வினாடிகள், பின்னர் 20 வினாடிகள். சமநிலை மேம்பட்டவுடன் ஒரு கையை மட்டும் சுவரில் வைக்கவும். இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, நீங்க பாட்டு கேட்டுக்கிட்டோ கூட இதை செய்யலாம். 4வது பயிற்சி ஸ்டெப் டவுன்ஸ், அதாவது படியிலிருந்து கீழே இறங்குவது. வழக்கமா ஏறுற பயிற்சியை விட இறங்குற பயிற்சிய சரியா செஞ்சா 45% நல்ல முன்னேற்றம் இருக்குதாம். மேலே ஏறுறதை விட கீழே இறங்கும்போதுதான் உங்க தசைகள் 3 மடங்கு அதிகமா வேலை செய்யுது. இதை எக்ஸென்ட்ரிக் வேலைன்னு சொல்லுவாங்க. அதாவது தசை நீளும்போதே சுருங்கி வேலை செய்வது. வயசானா முதல்ல பலவீனமாகிறது இந்த சக்திதான். இதை செய்ய ஒரு 6 முதல் 8 இன்ச் உயரமுள்ள ஒரு சின்ன பலகை எடுத்துக்கோங்க. அல்லது உங்க வீட்டு வாசற்படி அதுல நில்லுங்க. உங்க வலது கால்ல மொத்த எடையையும் தாங்கி இடது காலை மெதுவா தரைக்கு இறக்குங்க. இங்க மெதுவாங்கிறது தான் ரொம்ப வேலை செய்வது. வயசானா முதல்ல பலவீனமாகிறது இந்த சக்திதான். இதை செய்ய ஒரு 6 முதல் 8 இன்ச் உயரமுள்ள ஒரு சின்ன பலகை எடுத்துக்கோங்க. அல்லது உங்க வீட்டு வாசற்படி அதுல நில்லுங்க. உங்க வலது கால்ல மொத்த எடையையும் தாங்கி இடது காலை மெதுவா தரைக்கு இறக்குங்க. இங்க மெதுவாங்கிறது தான் ரொம்ப. ஆரம்பத்துல ஒரு காலுக்கு 8 முறை செய்யுங்க. வேகமா செய்யாம 1, 2, 3ன்னு மெதுவா எண்ணிக்கிட்டே இறங்குங்க. 2 வாரம் கழிச்சு எண்ணிக்கைய 12ஆ மாத்துங்க. அதுவும் சுலபமா வந்தா கையில ஒரு சின்ன எடையை, தண்ணீர் பாட்டில் அல்லது 2 கிலோ எடை நெஞ்சுக்கு நேரா பிடிச்சுக்கிட்டு செய்யுங்க. 3வது பயிற்சி ஸ்டாண்டிங் ஹிப் அப்டக்ஷன், அதாவது நின்றபடி காலை பக்கவாட்டில் உயர்த்துவது. நம்ம இடுப்புக்கு பக்கவாட்டில் இருக்கிற தசைகள், இந்த தசை வீக் ஆனாதான் படிக்கட்டுல ஏறும்போது தடுமாற்றம் வருது. நார்த் வெஸ்டர்ன் பல்கலைக்கழக ஆய்வுப்படி ஒரு சுவர் அல்லது நாற்காலிய பிடிச்சுக்கிட்டு நேரா நில்லுங்க. 2 காலையும் சேர்த்து வைங்க. இப்போ உங்க வலது கால்ல நின்னுக்கிட்டு இடது காலை மடக்காம மெதுவா பக்கவாட்டுல தூக்குங்க. முக்கியமா உடம்ப சாய்க்க கூடாது. கால் மட்டும்தான் அசையணும். இடுப்புல லேசா பிடிப்பு தெரியற வரைக்கும் தூக்கினா போதும். மேலே தூக்கி ஒரு 2 செகண்ட் வச்சிருந்துட்டு மெதுவா கீழே இறக்குங்க. நிறைய பேர் செய்யற தப்பு என்னன்னா, வேகமா ஆட்டுவாங்க. அப்படி செய்யக்கூடாது. மெதுவா செஞ்சாதான் பலம் ஏறும். ஒரு பக்கத்துக்கு 10 முறை செய்யுங்க. இடுப்பு ஓரத்துல வலிக்கிற மாதிரி இருந்தா பயிற்சி சரியா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். 2 வாரம் கழிச்சு கால்ல ஒரு ரப்பர் பேண்ட், ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் மாட்டிக்கிட்டு செய்யலாம்.
60 வயசுக்கு மேல் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க படிக்கட்டுக்கு முன்னாடி நிக்கிறீங்க. ஏற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க முழங்கால் முடியலன்னு சொல்லுது. இப்போ படிக்கட்டு எவரெஸ்ட் மலை ஏறுற மாதிரி கஷ்டமா இருக்குல்ல? ஜர்னல் ஆஃப் ஏஜிங் ரிசர்ச் வெளியிட்ட ஒரு ஆய்வு முடிவு என்ன சொல்லுதுன்னா, இயக்கம் நாற்காலியிலிருந்து எந்திரிக்கிறப்பவும் நடக்குதாம். இன்னும் சொல்லப்போனா, யாரால 30 செகண்ட்ல 15 முறை உட்கார்ந்து எந்திரிக்க முடியுதோ அவங்களுக்கு படிக்கட்டு ஏறுறதுல எந்த கஷ்டமும் இருக்காதாம். பயிற்சி செய்யறதுக்கு சோஃபா மாதிரி மெத்தன் இருக்கிறதுல உட்காராதீங்க. நல்ல உறுதியான நாற்காலியில முழங்கால் 90 டிகிரி இருக்கிற மாதிரி உட்காருங்க. நாற்காலி ஓரத்துல பாதத்தை நல்லா தரையில ஊன்றி உட்காருங்க. கைகளை நெஞ்சுக்கு நேரா எக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. அப்பதான் கைய ஊன்றி எந்திரிக்காம கால் பலத்தாலேயே எந்திரிக்க முடியும். படிக்கட்டுல எப்பவுமே கைப்பிடி இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? எந்திரிக்க ஆரம்பிக்கும் போது இடுப்பை வளைச்சு கொஞ்சம் முன்னாடி சாயுங்க. உங்க மூக்கு கால் விரலுக்கு நேரா வர வரைக்கும் சாயணும். அப்படியே குதிகாலை அழுத்தி எந்திரிங்க. இதனால எந்திரிக்கிறது 30% சுலபமா இருக்கும்னு ஆராய்ச்சி சொல்லுது. மூச்சு விடுறதும் இதுல முக்கியம். எந்திரிக்கும் போது பலமா மூச்ச வெளிய விடுங்க. எக்ஸேல். இது உங்க வயிற்று தசையை இறுக்கி 15% அதிக சக்தியை கொடுக்கும். ஆரம்பத்துல 8 முறை செய்யுங்க. 3 செட். ஒவ்வொரு செட்டுக்கும் நடுவுல 60 நொடி ஓய்வு எடுங்க. ஒரு வாரம் கழிச்சு 10 முறை, 3வது வாரம் 12 முதல் 15 வரைக்கும் செய்யலாம். 15 முறை சுலபமா செய்ய முடிஞ்சா உயரம் குறைவான நாற்காலியை பயன்படுத்தலாம். நேரம் முக்கியம் இல்ல, தொடர்ந்து செய்யறது தான் முக்கியம். உங்களுக்கு காலை நேரம்தான் வசதினா தாராளமா அப்பவே செய்யுங்க. தொடர்ந்து செய்றவங்களுக்கு தான் 40% நல்ல பலன் கிடைச்சிருக்கு. முதல் பயிற்சி ஹீல் ரேசஸ் வித் ஹால்ட்ஸ், அதாவது குதிகாலை உயர்த்தி பிடிப்பது. இதுதான் அந்த மேஜிக். படிக்கட்டு ஏறுறது கஷ்டம்னு நினைச்ச எல்லாரோட எண்ணத்தையும் இது மாத்திருச்சு. படிக்கட்டு ஏற தேவையான சக்தியில 40% நம்ம கெண்டைக்கால் தசைகள் கால்ஃப் மசில்ஸ் மூலமா தான் கிடைக்குது. ஆனா இதுல ஒரு ரகசியம் இருக்கு. வெறும் கெண்டைக்கால் பலம் மட்டும் பத்தாது. அதை எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியுதுங்கிறது தான் முக்கியம். இந்த பயிற்சியை செஞ்சவங்க படிக்கட்டு ஏறுற வேகம் 8 வாரத்துல 67% அதிகரிச்சிருக்கு. முக்கியமா படிக்கட்டு ஏறுறது முன்ன விட 70% சுலபமா இருக்குன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஒரு படியில அல்லது பலகையில கால் விரல மட்டும் வச்சுக்கிட்டு குதிகால் காத்துல தொங்குற மாதிரி நில்லுங்க. தடுமாறாம இருக்க எதையாவது பிடிச்சுக்கோங்க. ஆனா கைய வச்சு உடம்பை மேலே தூக்கக்கூடாது. உங்களால முடிஞ்ச வரைக்கும் உயரமா குதிகாலை தூக்குங்க. உச்சியில போனதும் ஒரு 3 செகண்ட் அப்படியே நில்லுங்க. இதுதான் முக்கியம். இந்த 3 செகண்ட் ஹோல்டு தான் வயசான காலத்துல குறையிற தசை நார்களை தூண்டி விடுது. அப்புறம் மெதுவா 3 செகண்ட் எண்ணிக்கிட்டே கீழே இறங்குங்க. குதிகால் படிய விட கொஞ்சம் கீழே போகணும். இப்படி தசைய நல்லா நீட்டி விடுறது, ஸ்ட்ரெச், ரொம்ப அவசியம். இத ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்யுங்க. முக்கியமா நீங்க வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமோ அல்லது மத்த உடற்பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறமோ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இத செய்யுங்க. தசைகள் கொஞ்சம் சூடா இருக்கும்போது செஞ்சாதான் முழு பலன் கிடைக்கும். படிக்கட்டு ஏறும்போது நல்ல காலை முதலில் வையுங்கள். வலி இல்லாத அல்லது பலமான காலை, குட் லெக், முதலில் படியில் வையுங்கள். கீழே இறங்கும்போது வலி உள்ள அல்லது பலவீனமான காலை முதலில் கீழே வையுங்கள். நினைவில் கொள்க, நல்லதுடன் மேலே, கெட்டதுடன் கீழே. படிக்கட்டு ஓரங்களில் உள்ள கைப்பிடியை ஹேண்ட்ரெயில்ஸ் பிடித்துக்கொண்டு ஏறுங்கள். மொத்தமா பார்த்தா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 20 நிமிஷம்தான் ஆகும். சரியான பயிற்சி இருந்தா படிக்கட்டு ஏற முடியும். இந்த 8 வாரத்துல நீங்க மறுபடியும் பழைய மாதிரி மாற முடியும்னா எந்த பயிற்சியை இன்னைக்கு ஆரம்பிக்க போறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.